சபிக்கிற நாவு. ஆண்டவருக்கு கொடுத்த அந்த நாவு கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரின் நாமத்தை நம்ம bless பண்ணும், ஆசீர்வதிக்கிறதுக்காக. But what we do here is this. நம்ம என்ன பண்றோம் நீங்க பாத்தீங்கன்னா, அதே நாவினால் பிறரை சபிக்க ஆரம்பிக்கிறோம். See, நம்மளுக்கு தேவன் எதுக்கு அழைச்சார்னா, பிறரை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தணும், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கணும். என்ன பண்ணோம்? ஆசீர்வதிக்கணும். பட் நம்ம என்ன பண்றோம்? அதே நாவை கொண்டு பிறரோட வாழ்க்கையை சபித்துக்கிட்டு இருக்கிறோம். we are cursing them. கோபம் வரும் பொழுது நம்ம வார்த்தைகளை விடுறோம். எப்படி விடுறோம்? நீ உருப்பிட மாட்ட, அழிஞ்சிருவ, இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்ட்டு. ரொம்ப தவறான ஒரு காரியம். சில பெற்றோர்களுக்கு ஓகே பிள்ளைங்களை பார்த்தோன்னே கோபம் வந்துச்சுன்னா, இந்த எருமை மாடு பாரு அப்படின்னுவாங்க, நாயை பாரு அப்படின்னுவாங்க. ஓகே, ஆண்டவர் எப்படி பார்ப்பாரு? உங்க கையில ஒரு குழந்தைய கத்தர் கொடுக்குறாரு, நீங்க அந்த குழந்தைய கத்தர் கையில வாங்கிட்டு கத்தர் முன்பாகவே இந்த எருமை மாடை பாரு அப்படின்ற மாதிரி கொடுத்த ஆண்டவர் பார்ப்பாரு. நான் உன் கையில என் சாயல்ல ஒரு குழந்தைய கொடுத்தேன்னு நீ அதை பார்த்து எருமை மாடுன்னு சொல்ற. நாளைக்கு உங்க பிள்ளைங்க வளர்ந்து அப்படியே ஆகிட்டா என்கிட்ட இருந்து பாஸ்டர் என் பையன் எருமை மாடு தூங்கணும் என்ன சொல்லக்கூடாது. நீங்க தான் டிக்ளேர் பண்ணி உருவாக்கி வச்சிருக்கீங்க. உங்கள் வார்த்தை தான் அவனை உருவாக்கி இருக்குது. கர்த்தர் அவரோட வல்லமையினால் குழந்தைய உருவாக்கி கையில கொடுத்திருக்கார். அவன் வாழ்க்கையை உருவாக்குறது உங்க வார்த்தை. நல்ல அழகான குழந்தை ஆண்டு கொடுத்திருப்பாரு. உன்னை பெற்றதுக்கு 10 மாடை பெற்றிருக்கலாம். உண்மையா மாடு மேய்க்க அனுப்பி விட்டதான் உங்களுக்கு தெரியும் மாடு கஷ்டமா மனுஷன் கஷ்டமான்னு சொல்லி. பிள்ளைங்கள நான் சொல்றேன், உங்க அம்மா கோபத்தை அப்படி சொன்னாங்கன்னா சொல்லுங்க, உண்மையா மாடு மேய்க்க உங்களை அனுப்பி விட்டதான் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்படி சொன்னதான் தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டு உங்களுக்கு குழந்தைங்களை கொடுத்திருக்க எது கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அவங்கள தேவனுடைய சாயலாக மாத்தணும்ட்டு. இப்ப நீங்க பார்க்குற மிருகத்தோட சாயல் தான் உருவாக்குறீங்க. திட்டம் போதெல்லாம் எதையாவது சொல்லி பேசி அவங்கள உருவாக்கிறீங்க. இந்த மாதிரி you will eat the fruit. ஹல்லேலூயா. அப்ப உங்க நாவல மரணமும் இருக்குது, ஜீவன் அதோட வல்லமை இருக்குது. நீங்க அதை ரொம்ப விரும்பி பேசுறீங்க தெரியுமா, அது அப்படியே நடக்கும். சில பேர் பேசாம சாகிறதே நல்லது, செத்து போறதே நல்லதுன்ட்டு அந்த சாவு உங்களுக்கு வராது. நீங்க நேசிக்கிற ஆட்கள் வரும்போது உங்களுக்கு தெரியும். because when you are declaring about death all the time, it can come to your children or even to your beloved ones. அப்ப இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய வார்த்தையே இல்லை, பேசவே கூடாது. அந்த வார்த்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது நீங்க மறந்துடக்கூடாது, நீங்க தேவனுடைய சாயல்ல இருக்கிறீங்க. நீங்க சொல்றது உருவாக்கப்படும். பிகாஸ் ஆண்டவர் சொல்லிதான் உருவாக்கினார். அப்ப நீங்க சொல்லும் பொழுது அந்த காரியம் அப்படியே உருவாக்கப்படும். you are making things, you are forming things. ஓகே, ஏன்னா படைத்தவர் ஆதியில வெளிச்சம் உண்டாகட்டும், மிருகங்கள் உண்டாகட்டும் சொல்லும் போது எல்லாமே உருவாக்கப்பட்டுச்சு. it all come to existence because of confession. so நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்கன்னா நீங்க சொல்றது நடக்கும், உருவாக்கப்படும். அது நம்ம வார்த்தையில நீங்க யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடணும். சில பேர் கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை பேசாம இருக்க முடியாது. கோபம் தான் கெட்ட வார்த்தை, ரோட்ல போனா கெட்ட வார்த்தை, இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஒன்று செயலில் காமிச்சிருவாங்க, செயலில் காமிச்சாலும் சரி பேசினாலும் சரி ரெண்டுமே கெட்ட வார்த்தை தான். ஒரு முறை வயசான பாட்டி வந்தாங்க, பேரப்பிள்ளை கூடி வந்து ஜபிக்கணும்னு சொல்லி நின்றாங்க. அப்போ நான் கேட்டு பாஸ்டர் அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஏதோ ஒரு ஆவி ஒழுங்கு புதுச்சு, அது என்ன அதை பார்த்து நான் கெட்ட வார்த்தையில் பேச போயிருச்சா. அசுதாவிக்கு கெட்ட வார்த்தை பேசினா பிடிக்கும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், கெட்ட வார்த்தையில் பேச போயிடுச்சுன்னு. அதுக்கு எப்படின்னா இதுதான் நம்மளோட கோட் வேர்ட். ஓகே, இவங்க நம்ப ஆளு கிளம்பிடுவோம். ஸோ சம் பீப்பிள் தி பிலீவ் கெட்ட வார்த்தை பேசினா ஆவி போயிடும். இல்லை, அது ஆக்சுவலி அதை ப்ரைஸ் பண்ணுற வார்த்தை. இன்னொரு முறை ஒரு பிரதர் வந்தார், அவங்க ஒய்ஃபுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி. ஓகே, அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒய்ஃபுக்கு அற விட்டுட்டு என்ன சொல்லுவாரு, பாஸ்தா அன்னைக்கு ராத்திரி ஆவி வந்துருச்சு, பேயற விட்டேன் அப்படின்னாரு. பேய்க்கு பேயற. அப்போ நான் யோசித்தேன், அவங்க என்ன சொன்னா, நான் அறிஞ்சிடும் கீழே விழுந்துட்டாங்க பாஸ்டர், இப்போ நீங்கள் ஜெபிச்சாலும் ஆள் விழுகுறாங்க திரும்ப கீழே, அந்த மாதிரி நான் பேயற விட்டேன் அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்ட்டு. நான் ஜெபிக்கும் போது அபிஷேகத்தில் விழுகிறாங்க. சரி, இவர் அறிஞ்சு மயக்க போடிச்சிட்டார். நான் மனுஷன் நினைச்சேன், இவருக்கு உண்மையா பேய் ஓட்டுற எண்ணமா இல்லை ஒய்ஃப் ஏதோ கடுப்பான்னு தெரியல, அந்த சமயத்தை பயன்படுத்த அறிஞ்சிட்டார். See, some people they believe இந்த மாதிரிலாம் பண்ணா ஆவிகளை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை தான் ஓட்ட முடியும். கெட்ட வார்த்தை நீங்கள் பேசும்போது, உங்கள் வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது, you are opening the doorway of demons into you. உங்களுக்குள்ள ஆவிகள் நுழைகிறதுக்கு நீங்க வாசலை திறக்கிறீங்க. இடம் கொடுக்காதீங்க இந்த காரியத்துக்கு. எவ்வளோ கோபம் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகே, ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட் கொண்டு பரிசுத்தாவிட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி வார்த்தைகள் வரவே கூடாதுன்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது அவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. If you learn to control your mouth, you are wise. கெட்ட வார்த்தை வரக்கூடாது.
ஒரு விசுவாசியா இருக்கிறீங்க, பரிசுத்தாவியை பெற்றிருக்கீங்கன்னா உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை கெட்ட வார்த்தை இருக்கவே கூடாது. See, let your words be so gracious. அது கிருபை நிறைந்த வார்த்தைகளாக இருக்கட்டும். பிகாஸ் நீங்க கிருபை மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் தேவன் கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள். ஸோ உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கணும், உங்க ஜெபத்திற்கு பதில் வரணும்னு நினைச்சீங்கன்னா வார்த்தை கவனமா இருக்கணும். If you are careless of your word, your prayer will be without power. ஜெபத்துக்கு வல்லமை இருக்காது. The devil will try his maximum try பண்ணுவான் வார்த்தையை பிடுங்கிறதுக்கு. நீங்க அங்கதான் மாட்டிக்குவீங்க. அவனோட சதி திட்டங்களை அறிந்து ஞானமா நடந்துக்குங்க. ஓகே, எப்பப்பெல்லாம் உங்க வாயின் வார்த்தைங்க வந்து தப்பா பேசுறீங்க, பொய் சொல்றீங்களோ அல்லது குறை சொல்றீங்களோ, முறுமுறுக்குறீங்களோ, கோவப்பட்டு சபிக்கிறீங்களோ, அப்பப்பெல்லாம் அனாயிண்டிங் வெளியாகும். என்னாகும்? அபிஷேகம் வெளியாகும். நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க ஞாயிற்றுக்கிழமை பெறுகிற அபிஷேகம் மண்டையை காணா போயிடும். ஏன்? வேலையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, நீங்க வேலை செய்ய இடத்துல உங்க நண்பர்களை பார்த்துருப்பீங்க, சில ஆட்களை பார்த்து பேசுவீங்க, சில திட்டிருப்பீங்க, இதெல்லாம் வெளியாக்கும். As much as you can control your anger, உங்க கோபத்தை அடக்கி, உங்க இமோஷனல்ஸை நீங்க அடக்கி, ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் அடக்கி, வார்த்தை நீங்க கவனமா வச்சிருந்தீங்கன்னா நீங்க உங்க ஜெபத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். But if you become so weak in handling your spirit, உங்கள் சொந்த ஆவியை கட்டுப்படுத்த முடியாம நீங்க இருந்தீங்கன்னா நீங்க டேஞ்சர்ல இருக்கிறீங்க என்று அர்த்தம். ஹல்லேலூயா.